கற்க கசர இஸ்லாம் எபிசோட் 21. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கத்துக்கிற இந்த பயணத்துல நான் உங்க ஹைரா. பாப்பா, நம்ம இது வரைக்கும் பேசின விஷயங்கள், நம்ம கண்காணிக்கிறவங்க, அர்ஷ சுமக்கிறவங்க, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் பிரமிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன தயக்கம் வருது. மலக்குகள் ரொம்ப பெர்ஃபெக்ட். அவங்க தூங்க மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க. ஆனா என்ன பாருங்க, எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ பசிக்கும். சீக்கிரம் விஷயங்கள மறந்துருவேன். ஏதாவது ஒண்ணுல கவனத்த செலுத்தவே கஷ்டப்படுவேன். நாமளும் அவங்களுக்கும் ஒரே கேட்டகரியா? ஒரு மனுஷனா இருக்கிறது எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியுமா பாப்பா? வலைக்கும் சலாம். ஹைரா, இது ரொம்ப ஒரு அழகான ஒரு உணர்வு. அண்ட் இதுக்கான பதிலும் ரொம்ப அழகானது. ஒரு மனுஷனாக இருக்கிறது எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குற? இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுதான் உன்னோட வணக்கத்தை அல்லாஹ்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுது. ஏன்னா மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க. நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் அந்த மாதிரி போகாது. அவங்களுக்கு கவனச்சிதறல்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நம்மளை மாதிரி பாலினம் கிடையாது. ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் கிடையாது. அதனால மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த ஆசைகளும் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க சாப்பிட்றதும் இல்லை, குடிக்கிறதும் இல்லை, அது அவங்களுக்கு தேவைப்படுறதும் இல்லை. அவங்க நிஜமாவே சாப்பிட மாட்டாங்களா? நபிமார்களை பார்க்க வரும்போது கூடவா? ஆமாம், நபிமார்களை நிறைய மலக்குகள் பார்க்க வந்திருக்காங்க. அதில் ஒரு ஃபேமஸான ஒரு இன்சிடெண்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கதையில் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மலக்குகள் மனித உருவத்தில் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாராச்சும் கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா உபசரிப்பாங்க. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. அப்போது யாரென்னா வழிபோக்கனா பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு வீட்டில் விருந்து கொடுப்பாங்க. அப்படி மனுஷங்கன்னு சொல்லிட்டு நினச்சி தான் 2 பேரை அவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க. நான் அவங்க மனுஷங்களில் அவங்க மனித உருவத்தில் இருந்த மலக்குகள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்னுக்குட்டியை நல்லா அழகாக ரோஸ்ட் பண்ணி சமைச்சு அவங்க சாப்பிட்றதுக்காக வைக்கிறாங்க. ஆனால் அந்த 2 மலக்குகளும் தங்களுடைய கையை அந்த சாப்பாட்டு பக்கமே கொண்டு வரல. இதை பார்த்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பயம் வந்துருச்சு. இவங்க சாதாரண மனுஷங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது அல்லாஹ் சூரா ஹூத்தில் அத்தியாயம் 11 வசனம் 70 சொல்லி காட்டுறான். ஃபலம்மா ரா ஐதீஹும் லா தசிலு லிலைஹி நகீரஹும் வ அவுஹஸ மின்ஹும் ஹீஃபதா. அவர்களுடைய கைகள் அந்த சாப்பாட்டின் பக்கம் செல்லாததை கண்டபோது அவர் அவர்களை அந்நியர்களாக கருதினார். அவர்கள் மீது ஒருவித அச்சம் கொண்டார். அவங்க அவர்கிட்ட பயப்படாதீங்க. அந்த மலக்குகள் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நாங்கள் அல்லாஹுக்கிட்டேருந்து வந்திருக்கிற தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு உடல் ரீதியான எந்த தேவையுமே கிடையாது. அவங்களுக்கு உணவுன்னு நமக்கு எப்படி உணவு சாப்பாடு நாம் சாப்பிட்றோமோ, மலக்குகளுடைய உணவு அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிகிறதும் அல்லாஹுவை நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் மலக்குகளுக்கான உணவு. அப்போ அவங்க நமக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க மாதிரி தெரியுதே பாப்பா. ஆக்சுவலாக கரெக்டு தான். ஏன்னா வேகத்தில் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட், நம்ம விட ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. நம்ம படிச்சிருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் கேட்டிருக்கோம். நம்ம இருக்கிறது நாம் பார்க்குறது முதல் வானம். இந்த முதல் வானத்தில் உள்ள விஷயங்களை நாம் கடக்கிறதுக்கே ஒளியோடைய வேகத்தில் போக வேண்டியிருக்குது. ஆனால் அல்லாஹ் 7 வானங்களை தாண்டி 7வது வானத்தில் இருக்கான். அப்போது அல்லாஹ்கிட்டேருந்து நமக்கு மெசேஜ் கொண்டு வரணும். நம்மக்கிட்டேருந்து உள்ள நியூஸை அல்லாஹ்கிட்ட எடுத்து போகணும். அப்போ அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணாக்கா அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் முடிக்க முடியும். ஸோ அதனால் அவங்க ஒளியிலேருந்து படைக்கப்பட்டாலும் ஒளியுடைய வேகத்தை விட அதிகமான வேகத்தில் அவங்க பிரயாணம் செய்வாங்க. இதைத்தான் அவங்க அல்லாஹ் குரானில் சொல்லும்போது, அல்லாஹ்விடம் ஏறி செல்கின்ற ஒரு நாள் நாம் பார்க்குற 50,000 வருடங்களுக்கு சமம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
சூரா அல் மஆரிஜில் 70வது வசனம் 70வது அத்தியாயம் 4வது வசனத்தில் இப்படி இருக்குது. மலக்குகளும் ஜிப்ரீலும் அவனிடம் ஏறி செல்கிறார்கள். அந்த ஒரு நாளின் அளவு 50,000 ஆண்டுகள். ஆனால் இவ்வளவு வேகம், இவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருந்தும் கூட அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. அல்லாஹ் நமக்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிற ஒரு விஷயந்தான் வந்து தேர்வு செய்கிற உரிமை, அதாவது எபிலிட்டி டு சூஸ். இதுதான் மறைவான உலகத்தோட வரலாற்றையே மாற்றின அந்த தருணம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்ச அந்த நாள். இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆரம்பத்தில் மலக்குகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சுல. ஆமாம், நம்மளை படைக்கிறப்ப மலக்குகளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு பூமியில் ஒரு கலீஃபாவை, எனக்கான பிரதிநிதியை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள்கிட்ட சொன்னப்ப, யா அல்லாஹ், நாங்கள் வந்து உன்னை வந்து 24 மணி நேரமும் வந்து உன்னுடைய புகழை சொல்லிக்கிட்டு இருக்கோம், உன்னை துதிபாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப ஏன் தேவையில்லாமல் பூமியில் குழப்பம் செஞ்சு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு கூட்டத்தை நீ படைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பலவீனங்கள் என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க நம்மளை பற்றி இந்த மாதிரி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? உங்களுக்கு தெரியாததை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மலக்குகள் எப்பவும் தொழுதுட்டே இருக்கும்போது அல்லாஹ் ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்தான்? அதுக்கு காரணம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற அறிவும், நமக்கு கொடுத்துருக்கிற அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த சாய்ஸ். அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா பொருட்களோட பெயரையும் வந்து கற்றுக் கொடுத்தான். அதுக்கப்புறம் மலக்குகள்கிட்ட அந்த பெயர்களை கேட்டப்ப அவங்களால அதை சொல்ல முடியல. அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தாண்டி மலக்குகளால் வந்து சிந்திக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறத வந்து உணர்ந்து இதை சொன்னாங்க. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 32ல் இப்படி சொன்னதா அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானக ல இல்மலனா இல்லாமா அல்லம்தனா. இறைவா, நீ தூய்மையானவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எங்களுக்கு வேறொன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு இல்லாத ஒரு கற்கும் திறனோ வளரும் திறனோ நமக்கு இருக்குது. கரெக்ட் ஆயிரா. அதுக்கப்புறம்தான் அந்த மிக முக்கியமான கட்டளை வந்துச்சு. மலக்குகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஜூது செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். அது அவரை வணங்குறதுக்காக இல்லை, மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு உயிருக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவத்துக்காக செய்ய சொன்ன மரியாதை. சூரா அல் பக்ரால அத்தியாயம் 2 வசனம் 34ல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வ இது கால ரப்புக்களில் மலாஇகதி சுஜூதுலி ஆதம சஜது இல்லா இப்லீஸ். நாம் மலக்குகளிடம் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சுஜூது செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மலக்குகள் வந்து ஒளியால் படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வோட கட்டளைக்காக மண்ணால் ஆன ஒரு மனுஷனுக்கு முன்னாடி சுஜூது செஞ்சாங்க. உண்மையான பணிவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு காட்டியிருக்காங்க. பாப்பா, இதை கேட்கும்போது ஒரு இம்பர்ஃபெக்ட் மனுஷியா இருக்கிறத பற்றி எனக்கு இருக்கிற கவலை இப்போ குறையுது. உண்மைதான் ஹைரா. நமக்கு எவ்வளவு இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது. அல்லாஹ் நம்மளை வந்து எப்படி பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம அத்தனை வானவர்கள் முன்னிலையும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருமையை வந்து கொடுத்துருக்கான். நமக்கு பசி இருக்குது, சோர்வு இருக்குது, தப்பு பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் இருந்தும் அல்லாஹ்வுக்காக ஒரே ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது அந்த பர்ஃபெக்டான மலக்குகளை விட நாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவங்களாக ஆயிடுறோம். எப்போவுமே தூங்காத ஒரு மலக்கை விட ஃபஜருக்கு கஷ்டப்பட்டு எந்திரிக்கிற அந்த மனுஷன் இருக்கான்னு, அந்த தேர்வுக்காக அந்த தேர்வு செஞ்சு நம்ம வந்து அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், நம்ம அல்லாஹ்வுக்காக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக சூஸ் பண்ணி வந்து எந்திரிக்கிறான்னு, அது அந்த மலக்குகளை விட ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஆளுங்களாக நம்மளை வந்து ஆக்கிடுது. அப்போ மலக்குகள் நமக்கு சுஜூத் செஞ்சதோட இந்த வானவர்கள் அத்தியாயம் முடியுது. இது ஒரு பெரிய பொறுப்பா தெரியுது பாப்பா. ஆமாம், நாம் இங்கே தனியாக இல்லை, ஆனால் இப்போ நம்ம மேலே ஸ்பாட்லைட் இருக்குது.
மலக்குகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மள கவனிப்பாங்க, நமக்காக துவா செய்வாங்க. ஆனா, வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தில சரி எது, தப்பு எதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற அந்த பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்குது. இது ஹைரா. இஸ்லாத்த கத்துக்கிற இந்த பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.